ஹலோ வணக்கம், வெல்கம் டு சினிமா சென்ட்ரல். இது கேள்வி பதில் எபிசோட். ஆஸ் யூஷுவல் நிறைய கேள்விகள் எனக்கு வந்திருக்கு, அவங்களுக்கு நான் பதில் சொல்ல போறேன். முதல் கேள்வி வினோத் கிஷோர் ஃப்ரம் கோயம்புத்தூர். மை क्वेश्चन இஸ் how to pitch ideas to OTT platform for web series கேக்குறாரு. பிச்சிங் ஐடியாஸ் ஃபார் ஓடிடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாங் ப்ராசஸ் வினோ. அதாவது நீங்க வந்து ஜஸ்ட் லைக் தட் வந்து ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் கான்டாக்ட் பண்ணி எனக்கு ஒரு வெப் சீரிஸ் ஐடியா இருக்குன்னு சொல்ல முடியாது. அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு பைபிள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வெப் சீரிஸ் பைபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டாக்குமெண்டேஷன் இருக்கு. அதை நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். அதுல வந்து பைபிள்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சினாப்சிஸ் என்ன, அது பிறகு ஒன்லைன் ஆர்டர் என்ன, டீடைல்டு எபிசோட் வைஸ் வந்து சினாப்சிஸ் கொடுக்கணும். அது பிறகு காஸ்ட் அண்ட் க்ரூ, லுக் அப் த வெப் சீரிஸ், அது பிறகு ஓவராலா பட்ஜெட் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்ப்ரிஹென்சிவ் டாக்குமெண்ட்டை நீங்க ப்ரிப்பேர் பண்ணி தரணும். அதுதான் வந்து அவங்க வந்து பைபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பைபிளை தான் அவங்க வந்து கோ த்ரூ பண்ணுவாங்க. நீங்க வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு சினாப்சிஸ் அனுப்பிச்சிட்டு என்னை வந்து ஓடிடியில் கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ இட்ஸ் அ வெரி லாங் ப்ராசஸ். இப்போ நீங்க பார்க்குற நிறைய வெப் சீரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ப்ராசஸ்ல செலக்ட் ஆனது தான். அடுத்த கேள்வி ஃபயாஸ் ஃப்ரம் மலேசியா கேட்டிருக்காரு. இட் ஹஸ் பீன் அ ட்ரெடிஷன் ஆஃப் தமிழ் சினிமா டு ஹேவ் மாஸ் அண்ட் கிளாஸ் ஆக்டர் அட் ஈச் ஜெனரேஷன். அதாவது பியூ சின்னப்பா, MK தியாகராஜ பாதர், MGR சிவாஜி, ரஜினி, கமல். But now Ajit Vijay known for mass reason rather than acting. Are fans at fault? Your take on why the trend changed அப்படின்னு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. அதாவது மாஸ் அண்ட் கிளாஸ் ஆக்டர் அப்படின்றது தொடர்ந்து காலங்காலமா இருந்துட்டு இருக்கு. ஏன் தமிழ் சினிமால இப்ப இருக்கிற ரெண்டு டாப் ஹீரோஸ், அதாவது அஜித் விஜய், ரெண்டு பேருமே மாஸ் படங்கள் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தி பிக்கஸ்ட் ரீசன் வந்து ரசிகர்கள் மட்டும் இல்ல, ஓவராலா மார்க்கெட் அந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. இப்போ கரண்ட்ல டாப்ல இருக்கிற அஜித் விஜய் கரியர் எடுத்து பாருங்க. விஜய் அவர்கள் வந்து தொடர்ந்து வந்து அவர் எடுத்த படங்கள்லாம் பாத்தீங்கன்னா மாஸ் ஓரியன்டட் படங்களாவே நடிச்சிட்டு வந்திருந்தாரு. ஆனா அஜித் அவர்களை பாத்தீங்கன்னா அவர் தொடர்ந்து வந்து கிளாஸ் மாஸ் ரெண்டுமே காம்பினேஷனா தான் படம் பண்ணிட்டு இருந்தாரு. உதாரணமா நான் சொன்னா காதல் கோட்டை படம் சொல்ல முடியும், வாலி சொல்ல முடியும். இது எல்லாமே ஆக்ஷன் படங்கள்லாம் கிடையாது. இது எல்லாமே வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் படங்கள். முகவரி ஒரு உதாரணம் சொல்ல முடியும். அது மாதிரி வரிசையா அவருடைய படங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா கிளாஸ் ஓரியன்டட் படங்களை நிறைய பண்ணாரு. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல அஜித் அவர்களுக்கு என்னன்னா மார்க்கெட்டை பெருசா எக்ஸ்பாண்ட் பண்ணணும், ஓவர்சீஸ்ல பெருசா எக்ஸ்பாண்ட் பண்ணணும், நம்ம வந்து மார்க்கெட் வந்து ஓவராலா பேசப்படணும் அப்படின்னா மாஸ் படங்கள் தான் பண்ணணும் அப்படின்றதுனால தான் அவர் வந்து கம்ப்ளீட்டா மாஸ்க்கு ஷிஃப்ட் ஆயிட்டாரு. சோ இது வந்து அன்பார்ச்சுனேட்லி நம்மளுக்கு ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர் அஜித் வந்து நம்ம மிஸ் பண்ண மாதிரி தான். ஏன்னா வந்து முதலிருந்தே வந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்க்காக எல்லாருமே பேசுவாங்க. அவர் மாஸ் ஹீரோ மாறின பிறகு நம்மளுக்கு வந்து அவர்கிட்ட இருந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் படங்களை எதிர்பார்க்கறது கஷ்டமாயிடுச்சு. இப்ப தமிழ் சினிமால இந்த ட்ரெண்ட் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. இப்ப தமிழ் சினிமால அடுத்த கட்டமா பாக்குற ரெண்டு பேர் யாரு பாத்தீங்கன்னா அது விஜய் சேதுபதி அண்ட் சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன் ஒரு மாஸ் ஹீரோ மக்கள் பாக்குறாங்க, விஜய் சேதுபதியை ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ஆக்டரா பாக்குறாங்க. ஆனா விஜய் சேதுபதி அவர்கள் என்னன்னா தன்னுடைய மாஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், தன்னுடைய மார்க்கெட் இன்க்ரீஸ் பண்ணணும்னு அவரும் வந்து மாஸ் படங்கள் எடுத்துட்டு இருக்காரு. ஆனா மக்கள் அவர்கிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் படங்கள் தான். அதனாலதான் இந்த கன்ஃபியூஷன் வந்து தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு தமிழ் சினிமால. அதாவது மாஸ் மார்க்கெட் எக்ஸ்பாண்ட் பண்ணணும், அது மூலமா பெரிய லெவல்ல பிசினஸ் பண்ணணும், அது மூலமா தனக்கு salary நிறைய வரணும் அப்படின்னு ஆக்டர்ஸ் எல்லாம் போகும்போது நம்மளுக்கு கிளாஸ் ஆக்டர்ஸ் மிஸ் ஆகுறாங்க. அடுத்த கேள்வி விக்ரம் கிட்ட இருந்து வந்திருக்கு. இந்த கேள்வி என்ன கேக்குறாரு, சார் in future will there be any possibilities for more Tamil web series like Breaking Bad, Prison Break, since they have started one with 5 film directors அப்படின்றாரு. விக்ரம் தமிழ்ல வந்து இந்த மாதிரி ஓடிடி வெப் சீரிஸ் எடுக்கிறது ரொம்ப பெரிய சேலஞ்ச். என்னன்னா பிரேக்கிங் பேட் இல்ல பிரிசன் பிரேக் இவெல்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பட்ஜெட்ல எடுக்கப்பட்டது. இந்த மிகப்பெரிய பட்ஜெட் எதனால பாத்தீங்கன்னா வேர்ல்டு வைட் மார்க்கெட் இந்த ஓடிடி வெப் சீரிஸ்க்கு இருக்கு. அதாவது இங்கிலீஷ்ல எடுக்கப்பட்டாலும் பல லாங்குவேஜ்ல மக்கள் பாக்குறாங்க, வேர்ல்டு வைட் ஆடியன்ஸ் இருக்கு. ஆனா தமிழ்ல எடுக்கப்படுற ஒரு ஓடிடி வெப் சீரிஸ் வந்து இந்த அளவு பட்ஜெட்ல நீங்க எடுக்கவே முடியாது. நிறைய ஓடிடி பிளாட்ஃபார்ம் எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ் வெப் சீரிஸ் அப்படின்னு வரும்போது குறைந்த அளவு பட்ஜெட் தான் கொடுக்க ரெடியா இருக்காங்க. அதாவது ஒரு எபிசோடுக்கு மேக்ஸிமம் போனா ஒரு 40 லட்சம் கொடுக்க ரெடியா இருக்காங்க. ஆனா அதே இந்தியில் வரும்போது அவங்க 3 இருந்து 4 கோடி கொடுக்க ரெடியா இருக்காங்க. அப்போ இங்கிலீஷ்ல வரும்போது எவ்வளவு கொடுப்பாங்க நினைச்சு பாருங்க, 40 கோடி இருக்கலாம். சோ அதனாலதான் அவங்களால பிரேக்கிங் பேட் இல்ல பிரிசன் பிரேக் இதெல்லாம் எடுக்க முடியுது. அதனால தமிழ்ல இந்த மாதிரி பிரம்மாண்டமான வெப் சீரிஸ் எல்லாம் எதிர்பார்க்காதீங்க. அடுத்த கேள்வி வினோத் குமார் ஃப்ரம் ஊட்டி கேக்குறாரு, சார் இஸ் மாஸ்டர் எ பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு கேக்குறாரு. சோ வினோத், இப்போதைக்கு நம்ம யாருமே எதுவுமே சொல்ல முடியாது. அதாவது மாஸ்டர் படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுமா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுமான்னு சொல்லிட்டு. என்ன காரணம்னா நம்ம இன்னும் வந்து ஒரு கொரோனாவுடைய தாக்கத்தினுடைய குறைவை பார்க்கவே இல்லை. கொரோனா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா 6000 பேர் டெய்லி எஃபெக்ட் ஆயிட்டே இருக்கு. சென்னையில கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனா ஓவராலா தமிழ்நாடு மொத்தம் பாத்தீங்கன்னா நிறைய லெவல்ல பாதிப்பு அடைஞ்சிட்டு இருக்கு. பர் டே பாத்தீங்கன்னா 100 பேர் மேல மக்கள் இறந்துட்டு இருக்காங்க. அதனால ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு. சோ அதனால மக்கள் வந்து திரையரங்கு வருவாங்களான்னு தெரியல. ஒருவேளை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து பர்மிஷன்
கொடுத்தாங்கன்னா செப்டம்பர்ல திரையரங்குகள் ஓபன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஓபன் ஆன பிறகுதான் நம்மளுக்கு தெரியும் ஆடியன்ஸ் எல்லாம் திரையரங்கு வராங்களா. அந்த நம்பிக்கை வந்ததுன்னா அக்டோபர் தீபாவளியில மாஸ்டர் படம் வெளியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இது எல்லாமே அடுத்த மாசம் எப்படி திரையரங்கு ஓபன் ஆகுதா இல்லையா அதை பொறுத்து தான் இருக்கு. அடுத்த கேள்வி விக்னேஷ் கிட்ட வந்திருக்கு. திருமணம் என்னும் நிக்கா மூவி எடுத்த அனீஸ் இப்போ என்ன பண்றாரு அப்படின்னு கேட்கிறாரு விக்னேஷ். அனீஷ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் டைரக்டர்ஸ். இன்ஃபேக்ட் எங்களுடைய பாஃப்டா ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்ல ஆக்டிங் எல்லாம் கோர்ஸ் எல்லாம் எடுத்திருக்காரு. அவ்வளவு அருமையான ஒரு டைரக்டர் அண்ட் நடிகர். அவருடைய திருமணம் என்கிற நிக்கா படம் பாத்தீங்கன்னா அருமையான ஒரு மியூசிக்கல் படம். அந்த படத்துக்கு பிறகு அவருக்கு சில படங்கள் வாய்ப்பு வந்திருக்கு. அவர் இன்னும் அடுத்த படத்தை சூஸ் பண்ண நினைக்கிறேன். என்கிட்ட ஒரு தடவை பேசியிருந்தாரு, அடுத்த படத்துக்கு நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. வெகு விரைவில் அவருடைய அடுத்த படம் லாக்டவுன் பிறகு தொடங்குன்னு எதிர்பார்ப்போம். அடுத்த கேள்வி பரத் வேணுகோபால் ஃப்ரம் கத்தார்ல இருந்து கேட்கிறாரு. Due to this current pandemic, the production cost to make the movie will be reduced. In this case, salary of the actor and actors will be reduced. How it will help the production house and others அப்படி கேட்கிறார். பரத், இன்னைக்கு இந்த பேண்டமிக்கு பிறகு நம்மளுக்கு என்ன மாதிரி பிசினஸ் இருக்குன்றதே யாருக்குமே தெரியல. அதாவது திரையரங்குகள் எப்போ ஓப்பன் ஆகும், திரையரங்கு மூலமா எவ்வளவு ரெவென்யூ வரும், எதுவுமே யாருக்குமே தெரியல. அதனாலதான் எல்லா ப்ரொடியூசர்ஸும் ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன் கிட்ட என்ன கோரிக்கை வச்சிருக்காங்கன்னா, உங்களுடைய சம்பளங்களை குறைக்கணும். இப்ப கரண்ட்ல இருக்கிற படங்களுக்கும் அடுத்து எடுக்க போற படங்களுக்கும் நீங்க சம்பளங்களை குறைக்கலன்னு சொன்னா ஓவராலா பட்ஜெட் ஆஃப் தி ஃபிலிம் குறைக்க முடியாது. நீங்க பட்ஜெட் ஆஃப் தி ஃபிலிம் குறைக்காம நீங்க அதே பட்ஜெட்ல கொண்டு போய் உங்க படங்களை அடுத்த கட்டமா எடுக்க முடியாது. சோ ரெவென்யூ கேரண்டி இல்லாத சிச்சுவேஷன்ல பட்ஜெட் எல்லாம் குறைஞ்சாதான் ஒரு நம்பிக்கை வரும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தியன் சினிமால இருக்கிற நிறைய இண்டஸ்ட்ரீஸ், அதாவது மலையாளமா சரி, இல்ல இந்தி சினிமா சரி, இல்ல தெலுங்கு சினிமாவும் எல்லாருமே சேர்ந்து என்ன டிசைட் பண்ணிருக்காங்க, குறைந்தபட்சம் 30-50% சம்பளங்கள் குறைக்கப்பட வேண்டும். எல்லா காஸ்டும் குறைக்கணும். அப்பதான் ரிஸ்க் மினிமைஸ் ஆகும் அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. தமிழ் சினிமாலும் அப்படிதான் எல்லாருமே டிசிஷன் எடுத்திருக்கோம். கண்டிப்பா இது எல்லா நடிகர்களும் தொழில்நுட்ப கலைஞர்களும் புரிஞ்சுப்பாங்கிற நம்பிக்கை இருக்கு. இது ஒரு குறுகிய கால சிச்சுவேஷன் தான். ஒருவேளை தமிழ் சினிமா மீண்டு வந்துடுச்சுன்னா திருப்பி பழையபடி நம்ம தமிழ் சினிமா இதே மாதிரி பரபரப்போட பார்க்க முடியும்னு சொன்னா அந்த சேலரி எல்லாம் திருப்பி ரெஸ்டோர் பண்ணலாம். அதாவது ஒரிஜினலா அவங்க என்ன சேலரி வாங்கிட்டு இருந்தாங்களோ அதே சேலரி அவங்க வாங்க முடியும். ஆனா எப்படி பேங்க்ஸ் எல்லாம் மொரட்டோரியம் கொடுத்தாங்களோ, எப்படி நிறைய கன்செஷன் கொடுத்துட்டு இருக்காங்களோ, அதே மாதிரி இப்ப இருக்கிற காலகட்டம் பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் டில் 2021 எல்லா ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியனும் குறைந்த அளவு சேலரி வாங்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அப்படி இருந்தாதான் சினிமா அடுத்த கட்டம் போக முடியும். இந்த சினிமா இண்டஸ்ட்ரி ஓரளவு அதனுடைய பிரச்சனை வெளிவர முடியும்னா இவங்க எல்லாம் கோஆபரேட் பண்ணதான் முடியும். அடுத்த கேள்வி அப்துல் காதர் கிட்ட வந்திருக்கு. நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தை பத்தி சொல்லுங்க, அந்த கட்டண விவரம் சொல்லுங்க அப்படின்றாரு. நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் அப்படின்னா ஆக்டிவ் பிலிம் ப்ரொடியூசர் அசோசியேஷன் அப்படின்றது ஒரு அசோசியேஷனை இயக்குனர் இமயம் திரு பாரதி ராஜா அவர்கள் உருவாக்கி இருக்காரு. அந்த நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் அப்படின்னு சொன்னா கரண்ட்ல படம் எடுத்திருக்கிற எல்லா தயாரிப்பாளர்களும் ஒருங்கிணைஞ்சு ஒரு 40 பேர் எல்லாருமே என்னன்னா நம்மளுக்கான ஒரு பிரச்சனைகளை நம்ம தீர்த்துப்போம். நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா அடுத்த கட்டம் நம்ம இண்டஸ்ட்ரி போனோம் அப்படின்னா இந்த பேண்டமிக் பிறகு நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு. அதை நம்ம தனிப்பட்ட முறையில் ஒரு 40 பேர் குழுவா இயங்கி நம்முடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்ற எண்ணத்துல இந்த நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் இப்பதான் ஃபார்மேஷன்ல இருக்கு. நிறைய விஷயங்கள் இப்பதான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த என்டையர் குழு அது ஓவராலா ஃபார்ம் ஆகி எல்லா மெம்பர்ஸும் ஜாயின் ஆன பிறகுதான் உங்களுக்கு நிறைய டீடைல்ஸ் தெரிய வரும். இப்போதைக்கு அந்த கட்டண விவரங்கள் தெரியணும் அப்படின்னா அவங்க ஒரு இமெயில் ஐடி கொடுத்திருக்காங்க. அந்த இமெயில் ஐடிக்கு நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டீடைல்ஸ் கொடுப்பாங்க. அடுத்த கேள்வி சுந்தர் கிட்ட வந்திருக்கு. I recently saw a 6-month-old video in which a late writer director Mr. Visu said that he had filed a case against actor Dhanush for his decision to remake the film Netrikan. What happened to the case அப்படின்றாரு. சுந்தர், நெட்ரிக்கன் பொறுத்தவரை திரு விசு அவர்கள் கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணல. அவர் நான் கேஸ் ஃபைல் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த நேரத்தில் தனுஷ் அவர்களே அவருக்கு ஃபோன் பண்ணி பேசி இப்போதைக்கு நாங்க நெட்ரிக்கன் எடுக்கிற எந்த பிளானும் இல்ல, நாங்க எந்த ரைட்ஸும் வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு தெளிவுபடுத்திட்டு அவர் அதுக்கு பிறகு அந்த கேஸை ஃபைல் பண்றதை விட்டுட்டாரு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நெட்ரிக்கன் படத்தை ரீமேக் பண்ணணும்ன்றது தனுஷ் அவர்களுடைய ஆசை. ஆனா அதுக்கு ப்ராப்பரா ரைட்ஸ் வராம அவர் எடுக்க மாட்டாரு. அந்த ரைட்ஸ் யார்கிட்ட இருக்குன்னு பாத்தீங்கன்னா 50% கவதேலியா ப்ரொடக்ஷன்ஸ் கிட்ட இருக்கு, 50% விசு அவர்கள்ட்ட இருக்கு. ஏன்னா ஒரு ரைட்டரா விசு அவர்களுக்கும் அதுல ரைட்ஸ் இருக்கு. சோ விசு அவர்கள் இல்லாத போது இப்ப அவங்க ஃபேமிலி அந்த ரைட்ஸ் கொடுத்தாங்கன்னா, கவிதாலயா ப்ரொடக்ஷன்ஸ் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா தனுஷ் அவர்கள் நெட்ரிக்கன் படத்தை வெகு விரைவில் எடுப்பாரு. அடுத்த கேள்வி பிரதீப் குமார் கிட்ட வந்திருக்கு. சார், எனி ஃபைட் பிட்வீன் விஜய் அண்ட் சூர்யா, டெல் மீ இஃப் யூ நோ அப்படின்றாரு. பிரதீப், உங்களுக்கு யார் இதெல்லாம் சொன்னாங்கன்னு தெரியல. அதாவது விஜய் சூர்யா மத்தியில ஃபைட் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எந்த ஃபைட்டுமே கிடையாது. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா சூர்யா அவர்கள் முதல்ல நடிச்ச படமே பாத்தீங்கன்னா நேருக்கு நேர் விஜய் அவர்களோட சேர்ந்துதான். அவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ரெண்டு பேரும். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற படத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சாங்க. அந்த ரெண்டு படங்களுமே மிக பெருசா வெற்றி அடைஞ்சது. விஜய் அவர்களுக்கும் சூர்யா அவர்களுக்கும் ஒரு நல்ல படமா அமைஞ்சது இந்த ரெண்டு படங்களும். அதுக்கு பிறகு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்க முடியல. என்ன காரணம் பாத்தீங்கன்னா அதுக்கு பிறகு சூர்யா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் உருவாகிடுச்சு. ரெண்டு பேரும் மார்க்கெட் உள்ள ஹீரோன்னு வரும்போது சேர்ந்து நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. சோ ரெண்டு பேருமே அதுக்கு பிறகும் தொடர்ந்து ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்காங்க. அவங்க காலேஜ்லயும் கிளாஸ்மேட்ஸ், அதுக்கு பிறகு இப்போ வாழ்க்கையிலும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்காங்க. சோ அவங்க மத்தியில பெரிய போட்டியோ பொறாமையோ எதுவும் இல்ல. அதனால எந்த சண்டையும் இல்ல. கிருஷ்ண பிரசாத் அடுத்த கேள்வி கேட்கிறாரு. சார், வாட் இஸ் த மினிமம் பட்ஜெட் ரிக்வயர்ட் டு ஃபிலிம் a future film
அண்ட் டூ டெல் மீ சம் பாயிண்ட்ஸ் ரிகார்டிங் இன் பிசினஸ் அப்படின்றாரு. கிருஷ்ணபிரசாத், ஒரு படத்தை எடுக்கிறதுக்கான பட்ஜெட் என்பது ஒரு இயக்குனரும் அந்த தயாரிப்பாளர் தான் முடிவு பண்றாங்க. இதுல எவ்வளவு குறைவான பட்ஜெட்ல எடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்க்ளூடிங் 10 லட்சம் ரூபாயோட எடுக்க முடியும். இப்ப சமீபத்தில் ஒருத்தர் பாத்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் ஒரு படத்தை எடுத்து அதை ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல வெளியிட்டு இருக்காரு. சோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து படங்கள் எடுத்துட்டு இருக்காங்க. 10 லட்சம் தொடங்கி 50 லட்சம் எடுக்க முடியும், 1 கோடியில் எடுக்க முடியும், ஒரு படத்தை தொடங்குறவங்க 3 கோடியில் எடுக்க முடியும். இப்போ 47 லட்சத்தில் எடுக்கப்பட்ட டுலெட் அப்படின்ற படம் பாத்தீங்கன்னா செழியன் அவர்களுக்கு நிறைய விருதுகளை கொண்டு வந்து கொடுத்தது, இன்க்ளூடிங் தேசிய விருது. அது மட்டும் இல்லாம 100 பிலிம் ஃபெஸ்டிவல்ல போய் மிகப்பெரிய லெவல்ல அங்கீகாரத்தை அவருக்கு கொடுத்தது. சோ இப்படி 47 லட்சத்திலயும் ஒரு அற்புதமான படம் எடுக்க முடியும். 10 லட்சத்திலயும் ஒரு படத்தை எடுத்து நீங்க வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம் இல்ல வந்து தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ண முடியும். இப்படி நிறைய பட்ஜெட் என்பது அந்த சப்ஜெக்ட் பொறுத்து இருக்கு. என்ன மாதிரி சப்ஜெக்ட் சூஸ் பண்றீங்க, எத்தனை லொகேஷன் எடுக்க போறீங்க, என்ன மாதிரி ஆர்டிஸ்ட் இருக்க போறாங்க, அதை பொறுத்து தான் பட்ஜெட். சோ 10 லட்சத்தில் எடுக்க முடியும், 47 லட்சத்தில் எடுக்க முடியும். உங்ககிட்ட நிறைய காசு இருந்தா 3 கோடியில எடுக்க முடியும். அடுத்த கேள்வி நவீன் சந்திர கிட்ட வந்திருக்கு. ஓல்ட் மூவிஸ்க்கெல்லாம் வந்து வாய்ஸ் வந்து டப்பிங் பண்ணுவாங்களா இல்ல வந்து ஷூட் பண்ணும்போது வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்களா கேக்குறாரு. சோ நவீன் சந்தர், அது பேர் வந்து சிங்க் சவுண்ட். அதாவது லொகேஷன்லயே வாய்ஸ் ரெக்கார்ட் பண்றது பாத்தீங்கன்னா சிங்க் சவுண்ட் சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து நீங்க வந்து சிங்க் சவுண்ட்ல படம் எடுத்துட்டு இருக்கும் போதே நீங்க வந்து வாய்ஸையும் வந்து ரெக்கார்ட் பண்ணிடணும். இது வந்து முதல்ல 1940ஸ்ல படங்கள் ஆரம்பிக்கும் போது அப்படிதான் படங்களை ஷூட் பண்ணாங்க. அதாவது தனிப்பட்ட முறையில டப்பிங் பண்ணதே கிடையாது. வாய்ஸ் எல்லாம் அங்கே ஷூட்டிங் லொகேஷன்ல பாத்தீங்கன்னா பின் டிராப் சைலன்ஸ் இருக்கும். ஷூட் பண்ணும்போது எப்படி விஷுவல் எடுக்கிறாங்களோ அதே டைம் வந்து ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. அது ஒரு டப்பிங்கே கிடையாது. ஆனா 1944 பிறகு என்ன ஆச்சுன்னா டப்பிங் அப்படின்ற ஒரு கலை உருவாக்கிடுச்சு. டப்பிங் வந்த பிறகு எல்லா ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் என்ன டிசைட் பண்ணிட்டாங்க, எதுக்கு நம்ம இவ்வளவு மெனக்கடணும், ஏன்னா பின் டிராப் சைலன்ஸ் வேணும். யாராவது திடீர்னு ஒரு சவுண்ட் உருவாக்கிட்டாங்கன்னா உடனே வந்து திருப்பி ரீஷூட் பண்ண வேண்டியிருக்கு, ஏன்னா சவுண்ட் ஆல்ரெடி ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னு. ஆனா டப்பிங் வந்த பிறகு அந்த பிரச்சனையே கிடையாது. எவ்வளவு சவுண்ட் இருந்தாலும் நீங்க ஷூட் பண்ணலாம், ஏன்னா அதை டப்பிங்ல மியூட் பண்ணிட்டு நீங்க ப்ராப்பரான வாய்ஸை ஆட் பண்ண முடியும். சோ டப்பிங் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்த பிறகு இன்னைக்கு பாத்தீங்கன்னா லொகேஷன்ல சவுண்ட் ரெக்கார்ட் பண்றது ரொம்ப கம்மி தான். குறைவான படங்கள் தான் அந்த மாதிரி எடுக்கிறாங்க. 99% படங்கள் பாத்தீங்கன்னா டப்பிங் மூலமா தான் சவுண்ட் ஆட் செய்யப்படுது. என்ன காரணம் பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு டெக்னாலஜி இருக்கும்போது எதுக்காக மெனக்கடணும் அப்படின்றதா. அடுத்த கேள்வி ஜெகன் கிட்ட வந்திருக்கு. அவர் கேட்கிறாரு, வாட் இஸ் த கான்ட்ரிபியூஷன் அண்ட் ரெக்கார்ட்ஸ் கிரியேட்டட் பை ஆக்டர் ராமராஜன் இன் தமிழ் சினிமா அப்படின்றாரு. ஜெகன், ராமராஜன் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் 40 படங்களை சைன் பண்ணியிருந்தாரு ஹீரோவா. அந்த அளவு வந்து ஒரு பரபரப்பான ஹீரோவா ராமராஜன் அவர்கள் இருந்திருந்தாரு. கரகாட்டக்காரன் அப்படின்ற ஒரு படம் பாத்தீங்கன்னா தமிழ் சினிமால ரெக்கார்ட் பிரேக்கிங் வசூல பண்ணிடுச்சு. ஒரு வருஷ காலம் அந்த படம் ஓடி மிகப்பெரிய சாதனை பண்ணிடுச்சு. அது பிறகு பாத்தீங்கன்னா நிறைய அவருடைய படங்கள் வந்து பாடல்களுக்காக பேசப்பட்டு அவர் வந்து ஒரு யதார்த்தமான ஒரு இன்னசென்ட்டான ஒரு ஆக்டிங் வந்து அவருடைய படங்களை கொடுத்திருந்தாரு. அதனால நிறைய மக்களுக்கு அவர் பிடிச்சிருந்தது. ஒரு 10 வருட காலம் பாத்தீங்கன்னா ராமராஜன் அவர்கள் நிறைய படங்கள் நடிச்சாரு. அட் அ டைம் பாத்தீங்கன்னா 10 படத்தில் நடிச்சிட்டு இருப்பாரு. ஒரு வருஷத்துல 10-12 படங்கள்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. அப்படி பரபரப்பா இருந்த ஒரு ஹீரோ தான் ராமராஜன் அவர்கள். ராமராஜன் அவர்களுக்கு ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா அவர் வந்து என்ன மாதிரி காஸ்டியூம்ஸ் போட்டாருன்னு, அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஐடென்டிபிகேஷனே கொடுத்தது. அதாவது அவர் போடுற அந்த ரெட் கலர் ஷர்ட், பிங்க் கலர் ஷர்ட் இல்ல பச்சை கலர் ஷர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா யாருமே போட மாட்டாங்க. எல்லாருமே சொல்லுவாங்க ராமராஜன் ஷர்ட் போடுறீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவு வந்து அவருக்கான ஒரு தனித்துவத்தை ராமராஜன் அவர்கள் உருவாக்கினாரு. ஒரு காலகட்டத்தில் ராமராஜன் அவர்களுடைய டேட் கிடைச்சா போறோம், நம்ம வந்து ஒரு பெரிய லெவல்ல சம்பாதிக்கலாம் அப்படின்னு நிறைய தயாரிப்பாளர் மத்தியில ஒரு எண்ணமே இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஹீரோவா தான் ராமராஜன் அவர்கள் இருந்தாரு. நிறைய சக்சஸ்ஃபுல்லான படங்களை ஒரு காலகட்டத்தில் நம்ம தமிழ் சினிமாவுக்கு கொடுத்தாரு. அடுத்த கேள்வி ராகவன் கேட்கிறாரு, சார் நீங்க வந்து ஒரு ஜென்டில்மேன், இருந்தாலும் அந்த கேள்வி நான் வந்து ஒரு டிஃபிகல்ட்டான கேள்வி கேட்க போறேன். இஸ் ராம் டெம்பிள் சோ இம்பார்ட்டன்ட் அட் திஸ் ஜங்ஷன் ஆஃப் டைம் அப்படின்னு கேட்கிறாரு. ராகவன், இது வந்து என்னன்னா ஒரு மதம் இல்ல நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள், இந்த விஷயத்துல நம்ம வந்து கேள்வியே கேட்க முடியாது. ஏன்னா நம்பிக்கை வந்து எல்லாருக்குமே இருக்கு. அதாவது கடவுள் நம்பிக்கை இல்ல ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி ஒரு நம்பிக்கை இருக்கு. எல்லோருக்கும் இருக்கிற அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். இப்ப வந்து இந்துக்களை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ராமர் கோயில் என்பது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. அந்த இடத்துல ராமர் பிறந்தாரு, அந்த இடத்துல நம்ம ஒரு கோயில் கட்டணும் அப்படின்றது ஒரு பெரிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை வந்து ஃபுல்ஃபில் பண்ணும்போது நிறைய பேருக்கு ஒரு திருப்தி வருது. அதாவது இது வந்து நம்முடைய நீண்ட கால கனவு, இது இந்த விஷயம் மூலமா நிறைவேறிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த நம்பிக்கையை வந்து நம்ம கேள்வியே கேட்க முடியாது. இது வந்து எப்படி வந்து இந்த இடத்துல மசூதி கட்டணும், இந்த இடத்துல வந்து ஒரு சர்ச் கட்டணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து ஒரு நம்பிக்கை தான். என்ன பொறுத்தவரையும் இந்த நம்பிக்கையை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னா அது நல்லதுதான். இது மூலமா ஒரு பெரிய ப்ராப்ளமே செட்டில் ஆயிருக்கு. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா அயோத்தியில வந்து ஒரு 25-30 வருட காலம் வந்து மிகப்பெரிய லெவல்ல வாரே போயிட்டு இருந்தது பிட்வீன் இந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா ராமர் கோயில் வந்து பிரம்மாண்டமான லெவல்ல உருவாகுது. அட் த சேம் டைம் கொஞ்சம் தூரத்துல ஒரு மிகப்பெரிய மசூதியும் உருவாகுது. இதுவே வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் சொல்லுவேன். அதாவது 2 மதங்களுக்கு மத்தியில ஒரு மிகப்பெரிய நிம்மதியை கொண்டு வந்து கொடுத்திருக்கு. அதனால
ராம் டெம்பிள் என்ன பொறுத்தவரையும் இது காலத்தின் கட்டாயம். இது ஒரு மிகப்பெரிய சேஞ்சே வந்து இந்தியால கொண்டு வர நம்பிக்கை நிறைய பேருக்கு இருக்கு. அடுத்த கேள்வி மணிகண்டன் வந்திருக்கு. சார், தமிழ்நாட்டுல டோட்டலா எத்தனை ஸ்கிரீன் இருக்கு அப்படின்னு கேட்கிறார். மணிகண்டன், தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 1162 ஸ்கிரீன் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ரிலீஸ் ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா, அதாவது டைரக்டா படங்கள் ரிலீஸ் ஆகிற ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா ஒரு 1000 ஸ்கிரீன் இருக்கலாம். இந்த 1000 ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா 700 ஸ்கிரீன் வந்து சிங்கிள் ஸ்கிரீன்ஸ், மீதி தான் வந்து மல்டிப்ளெக்ஸ். இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா இந்த பேண்டமிக் பிறகு இந்த சிங்கிள் ஸ்கிரீன்ல 600 இருந்து 700 கெபாசிட்டி இருக்கிற சிங்கிள் ஸ்கிரீனுக்கு மக்கள் வருவாங்களான்னு தெரியல. அதனால திரையரங்கு உரிமையாளர்கள்லாம் வந்து தமிழக அரசு கிட்ட கோரிக்கை வச்சிருக்காங்க. எங்க ஸ்கிரீனை வந்து மினிப்ளெக்ஸ் இல்ல மல்டிப்ளெக்ஸா மாத்திடுறோம், அதாவது 2 ஸ்கிரீனா மாத்திடுறோம், இல்லனா 4 ஸ்கிரீனா மாத்தி நாங்க வந்து ரன் பண்றோம் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. தமிழக அரசு அது வெகு விரைவில் ஒரு டெசிஷன் எடுப்பாங்கிற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கு. என்ன காரணம் பாத்தீங்கன்னா 600-700 கெபாசிட்டி இனிமே எதிர்பார்க்க முடியாது. அதாவது பெரிய நடிகர் நடிச்ச படமா இருந்தாலும் இந்த பேண்டமிக் பிறகு எல்லாருமே பக்கத்துல உட்கார்ந்து படம் பார்ப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. அதனால எல்லாருமே என்ன ரிக்வெஸ்ட் பண்றாங்கன்னா கெபாசிட்டியை வந்து 300க்கு குறைச்சிடலாம். அதாவது 600 கெபாசிட்டி இருந்தா அது 2 ஸ்கிரீனா ஒரு மினிப்ளெக்ஸா மாத்திடலாம். 1000 சீட்டிங் கெபாசிட்டி இருந்தா அதை 3 ஸ்கிரீனா மாத்திடலாம் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வச்சிருக்காங்க. சோ வெகு விரைவில் இந்த கோரிக்கை வந்து தமிழக அரசு ஏற்றுக்கொண்டு பர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் 2000 ஸ்கிரீன் இருக்கும். இப்படி நிறைய ஸ்கிரீன்ஸ் எல்லாம் ஓபன் ஆகும்போது நிறைய படங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அது மூலமா தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு இன்னொரு மறுமலர்ச்சியும் கிடைக்கும். அடுத்த கேள்வி முரளிதரன் கேட்கிறாரு. பெரிய ஹீரோஸ் எல்லாம் வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து பாய்காட் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க சேலரி எல்லாம் குறையுமே, ஏன் அந்த ஸ்டெப் எடுக்காம எல்லாருமே வந்து சேலரி குறைக்கணும் கேக்குறீங்கன்னு கேட்கிறாரு. முரளிதரன், இப்படி பாய்காட் பண்ணி எல்லாம் ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில நடத்த முடியாது. சினிமா இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா பெரிய நடிகர்கள் இல்லாம படங்களே எடுக்க முடியாது. ஏன்னா பெரிய நடிகர்கள் தான் மக்கள் வந்து கூட்டமா வந்து படம் பார்ப்பாங்க. அவங்க படங்கள் வரலன்னு சொன்னா தியேட்டர்லாம் வந்து ரன் பண்ண முடியாது. சோ அப்படி இருக்கும்போது பெரிய நடிகர்கள் பாய்காட் பண்ணிட்டு நம்ம வந்து சின்ன நடிகர்கள் வச்சு படம் எடுத்துருவோம், அது மூலமா பெரிய நடிகர்கள் வந்து சேலரி எல்லாம் குறைச்சிப்பாங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாம் நடக்காது. சோ பெரிய நடிகர்கள் அவங்களே முன் வந்து அவங்க சேலரி குறைச்சிப்பாங்கிற நம்பிக்கை தமிழ் சினிமால எல்லாருக்குமே இருக்கு. என்னன்னா இப்ப இருக்கிற பேண்டமிக் காலத்துல இனிமே வந்து எப்படி சினிமா இருக்கும் தெரியாத போது அவங்களும் கண்டிப்பா சேலரி குறைச்சிப்பாங்க. அது மூலமா ஓவராலா தமிழ் சினிமா நல்லா இருக்கும்ன்ற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கு. அதனால இந்த மாதிரி விஷயம் யாரும் பண்ண முடியாது. கண்டிப்பா அவங்களை கன்வின்ஸ் பண்ணி அவங்க சேலரி குறைச்சி அது மூலமா தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய மறுமலர்ச்சியை நம்ம கொடுக்க முடியும். அடுத்த கேள்வி ஆர்கே கேட்கிறாரு. சார், இந்த பேண்டமிக்னால 2 வருஷத்துக்கு அவுட்டோர்ல ஷூட் பண்ண முடியாதுன்னு தோணுது. அதனால வந்து எல்லாருமே இண்டோர்ல ஷூட் பண்ணும்போது இந்த அளவு இண்டோர்ல ஷூட் பண்றதுக்கு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் செட் பண்றதுக்கு ஆர்ட் டைரக்டர்ஸும் ப்ரொடக்ஷன் டிசைனர் இருக்காங்களா அப்படின்னு கேட்கிறாரு. ஆர்கே, நீங்க அதை பத்தி ஒரே பண்ணுவானா, தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா நிறைய ஆர்ட் டைரக்டர்ஸ் இருக்காங்க. தமிழ் சினிமால மிகச்சிறந்த ஆர்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தி சினிமால ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, தெலுங்கு சினிமால ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அத்தனை சூப்பரான டேலண்டட் ஆர்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் நம்ம தமிழ் சினிமால இருக்காங்க. அவங்க எல்லாருமே இந்த மாதிரி இண்டோர்ல தான் ஷூட் பண்ணணும் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வரும்போது கண்டிப்பா அவங்க வந்து தமிழ் சினிமால ஒர்க் பண்ணுவாங்க. அது மூலமா நம்மளால நிறைய ஷூட்டிங் பண்ண முடியும். சோ இந்த ஒரி வேணா தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. இந்த எபிசோடுடைய கடைசி கேள்வி கோபி கேட்கிறாரு. சார், தலைவா படம் வந்து வெளிவந்து 7 வருஷம் ஆகுது, இந்த படத்தை பத்தி நீங்க சொல்லுங்க அப்படின்றாரு. கோபி, தலைவா படம் வந்து 2013 வெளிவந்த போது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. தலைவா அப்படின்ற படம் பாத்தீங்கன்னா முதல்ல தலைவன் அப்படின்னு ஆரம்பிச்சு அது பிறகு தலைவான் மாத்தினாங்க. அந்த படத்துல ஒரு பேஸ் லைன் கொடுத்திருந்தாங்க, இட் இஸ் டைம் டு லீட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நேரம் வந்து விட்டது ஒரு தலைவனா மாறுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு மிகப்பெரிய கான்ட்ரோவர்சி உருவாக்கிடுச்சு. என்னாச்சுன்னா அந்த டைம்ல இருந்த கவர்மெண்ட் என்னன்னா இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் படமா பார்த்துட்டாங்க. ஒரு பொலிட்டிக்கல் படமா, நம்மள சேலஞ்ச் பண்ற படமா அவங்க பார்த்துட்டு இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு உருவாகிடுச்சு. அந்த படம் ரிலீஸ்க்கு வரும்போது பெரிய லெவல்ல பிரச்சனைகளை சந்திச்சது. இந்த படம் 9 ஆகஸ்ட் பிளான் பண்ணி அதுபடி ஓவர்சீஸ்க்கெல்லாம் பிரிண்ட் அனுப்பிச்சிட்டாங்க. ஆனா இங்க வந்து அந்த படம் வெளிவரும்போது நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு இந்த படத்தினுடைய ரிலீஸே தடைப்பட்டு போச்சு. இன்ஃபேக்ட் ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க என்ன பண்ணாங்க, திரையரங்கெல்லாம் போய் கல்லடிக்க ஆரம்பிச்சாங்க. அதனால திரையரங்கெல்லாம் பயந்து போய் அந்த படத்தை வெளியிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனா அதுக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா ஓவர்சீஸ்ல படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ அதை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓவர்சீஸ்ல அந்த படம் கண்டினியூ ஆயிட்டே இருந்தது. கேரளா, கர்நாடகால அந்த படம் ஓடிட்டு இருந்தது, ஆந்திரால கூட ஓடிட்டு இருந்தது. இப்போ நிறைய மக்கள் என்னன்னா அந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாக்குறதுக்காக கேரளா, கர்நாடகாலாம் படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பைரஸ்லயும் படம் வந்துடுச்சு. இந்த காலகட்டத்தில் தான் தமிழ்நாட்டில் அந்த அரசாங்கத்தை போய் பார்த்து கன்வின்ஸ் பண்ணி அவங்க கிட்ட ரிலீஸ் பர்மிஷன் வாங்குறதுக்குள்ள 2 வாரம் ஆயிடுச்சு. அது பிறகு 20ஆம் தேதி தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அதாவது தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா 9ஆம் தேதி வேர்ல்ட் வைட் ரிலீஸ், ஆனா தமிழ்நாட்டில் 20ஆம் தேதி தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அதனால அந்த படத்துக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய வெற்றி தடுக்கப்பட்டது. அந்த படத்தினுடைய பாடல் காட்சிகள்லாம் அவ்வளவு பிரமாதமா இருக்கும். டைரக்டர் விஜய் அவர்கள் வந்து அவ்வளவு பிரமாதமா அந்த பாடல் காட்சிகளை எடுத்திருப்பாரு. தலைவா படத்துக்கு ஜி பிரகாஷ் வந்து அவ்வளவு பிரமாதமான ஒரு மியூசிக் கொடுத்திருந்தாரு. தளபதி பாடம் சரி, இல்ல வந்து நீங்க வந்து தமிழ் பசங்க பாடம் சரி, எல்லாமே பாடல்கள்லாம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றது. தலைவா படத்துல தளபதி விஜய் அவர்கள் வந்து ஒரு அற்புதமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. அவருடைய டான்ஸா இருந்தாலும் சரி, இல்ல ஆக்ஷனா இருந்தாலும் சரி, பெர்ஃபார்மன்ஸா இருந்தாலும் சரி, எல்லாமே மிக பெருசா பேசப்பட்டது. அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த படத்துக்காக அவருக்கு விஜய் டிவியினுடைய
என்டர்டெய்னர் ஆஃப் த இயர், ஃபேவரட் ஹீரோ ஆஃப் த இயர் அப்படின்ற விருதுகள்லாம் அந்த படத்துக்காக கிடைச்சது. இப்படி ஒரு பிரமாதமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த படம் வந்து அதுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய வெற்றி கிடைக்காத காரணம் அந்த காலகட்டத்தில் அந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு தான். ஸோ ஒருவேளை அந்த படத்துக்கு அந்த மாதிரி எதிர்ப்பு இல்லாமல் இருந்ததுன்னா அந்த படம் வணிக ரீதியிலும் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சிருக்கும். அந்த படம் வந்து இன்னொரு நாயகன் மாதிரி ஒரு பிரமாதமான படமா விஜய் அவர்களுக்கு மாறி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வெற்றி அந்த படத்துக்கு தடுக்கப்பட்டதுதான் ஒரு அன்பார்ச்சுனேட்டான விஷயம். ஆனாலும் ஓவராலா அந்த படம் வந்து ஒரு ஃபேவரட் படமா விஜய் அவர்கள் கையில் இருக்கும். தளபதி விஜய் வந்து அவரோட இன்டர்வியூலே சொல்லியிருக்காரு, என்னுடைய ஒன் ஆஃப் த ஃபேவரட் படம் அப்படின்னு எடுத்தா அது கண்டிப்பா தலைவா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு அருமையான படத்தை தான் வந்து தளபதி விஜயும் இயக்குனர் விஜயும் கொடுத்திருக்காங்க. ஓகே, இந்த எபிசோட்ல எனக்கு வந்த நிறைய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்க நம்புறேன். சினிமா சென்ட்ரலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மிக முக்கியமா உங்க கமெண்ட்ஸ்களை பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching சினிமா சென்ட்ரல்.